நந்திதா, ஒரு ஆக்டர் வந்து நீங்க கூட வொர்க் பண்ணும்போது, நீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாரு. ஓகே. அது இப்ப சொன்னா அவங்க கண்டிப்பா இது கோச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன் வந்து சொன்னது இல்ல, he is very sportive and he is a very good actor himself. யார் பத்தி பேசுறோம்? சொல்லுங்க. Definitely விஜய் சேதுபதி. ஆக்சுவலி இப்போ 2 படம் நம்ம பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து நாட்டுக்கே பிடிச்ச ஒரு படம் இதற்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாரா. அண்ட் அந்த டைம்ல நமக்கு நிறைய பேசுற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. பிகாஸ் எங்களோட சீன்ஸே வந்து அந்த மாடியில இந்த மாடிக்கு இருக்கும், இங்க இந்த கேமரா அங்க இருக்கும், அந்த மாதிரி இடம் பொருள் லேவல் பண்ணும்போது எப்படி பண்றேன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படி. பிகாஸ் அவங்க ரொம்ப செட்டில்டா நடிப்பாங்க, அது கரெக்டா வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகுது. அது எப்படின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. நான் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்ல கம்பேர் பண்ணா ஹி இஸ் ரொம்ப செட்டில்டா நடிக்கிற ஒரு ஆக்டர். சரி, நான் கேட்டேன். சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படி. அப்படியா, சரி ஓகே ட்ரை பண்றேன்னு. அது முடியவே இல்லை, கடைசி வரைக்கும் முடியல. பிகாஸ் அந்த கேரக்டர் அப்படியே மைண்ட்ல இருந்தது. ரொம்ப கத்தா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி திட்டுட்டே இருப்பேன் நான் விஜய் சேதுபதி கேரக்டர் படத்துல அந்த மாதிரி. ஸோ படம் வந்து டப்பிங்குக்கு போனதுக்கு அப்புறம் டப்பிங்ல பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அன்னைக்கு நான் சொன்னேன் நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அப்படி இருக்கு ஓவர் ஆக்டிங்கா இருக்குன்னு. ஆனா இப்போ படம் பார்க்கும்போது கரெக்டா இருக்கு, நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கீங்க. ஐ வாஸ் ஸோ அவங்க அவங்க அப்படி சொன்னதை விட எனக்கு மறுபடியும் கால் பண்ணி நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெருந்தன்மை அவரது தெரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிருப்பாங்க, அந்த அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை அவங்க he would have forgotten, right? So still he told me that. That's what probably makes Vijay Sethupathi special. Yes, two ways I was happy that he called and he said நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னு. அண்ட் ரெண்டாவது வந்து நான் கேரக்டர் கரெக்டா பண்ணேன், ஜஸ்டிஃபை பண்ணிருக்கேன்ற ஒரு சந்தோஷம். ஒரு பிக் லீப் ஹோம்லி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இப்போ இருக்கிறது ட்ரெண்ட் பேய். எஸ், பேய் படத்துல இறங்கி இருக்கீங்க. ரொம்ப நாள்ல இருந்தா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஹாரர் மூவிஸ் பண்றாங்க, நீங்க ஏன் பண்ணல, பண்ணுங்க பண்ணுங்க அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நெஞ்சம் மறப்பதில்லை படம் பண்ணிட்டு இருக்க. பேசிக்கலி எனக்கு வந்து ஹாரர் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எதுவுமே இல்லை, எல்லா இங்கிலீஷ் ஹாரர் மூவிஸ் நான் பார்த்திருக்கேன். வீட்டுல வந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி சிடி போட்டு பாக்குறேன். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Wow, then you come to us. நாங்க எல்லாம் வீட்ல வந்து ஹாரர் பைத்தியம். கண்டிப்பா I love to watch horror films. And நான் ரொம்ப ஃபன்னியா தான் எடுத்துக்கிறேன். அது எதுவுமே பயம் எனக்கு ஆனதே கிடையாது. எந்த படமும் எனக்கு பயப்படுறது இல்லை.